பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 27வது வசனம். 1 Corinthians chapter 1 verse 27. பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். God has chosen what is weak in the world to shame the strong. இன்றைக்கு ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க இந்த உலகத்துல ஐயோ நான் ரொம்ப பலவீனமான ஒரு பாத்திரம், எனக்கு எந்த ஒரு காரியமும் செய்ய தெரியாது, ஒரு காரியம் நான் கர்த்தருக்காக செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா நான் சோர்ந்து போய் நான் பலனற்று போயிடுறேன், நான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்திலையும் நான் முன்னேறி போகணும்னு நினைக்கிறேன், ஆனா நான் பலனற்று போய்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய நாட்கள் நீங்க சோர்ந்து போனதை நினைச்சு நீங்க கவலையோட இருக்கிறீங்க, அப்படிதானே? ஐயோ நான் ரொம்ப சோர்ந்து போய் இப்படி நான் இருக்கிறேனே, என்னால எந்த காரியத்தையும் செய்ய முடியலேன்னு நினைச்சே நீங்க கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு வேத வசனத்தின் மூலமாக ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த உலகத்துல எல்லாமே என்னால முடியும், நான் தான் பெரிய ஆளு, நான் எல்லாவற்றையும் செஞ்சு காட்டுவேன், என்னாலதான் எல்லா காரியங்களும் செய்ய முடியும், எனக்கு அவ்வளோ பெரிய டேலண்ட் இருக்கு, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லி பயங்கரமா இப்படி நிறைய பேசுகிற இந்த மக்களை எல்லாரையும் ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்காக, பெருமையோட இருக்கிற மக்களை அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்காக கர்த்தர் இந்த உலகத்துல யாரு பலவீனமான ஒரு பாத்திரமாக இருக்கிறாங்களோ அவர்களை தான் தெரிந்து கொண்டு இருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகத்துல நிறைய பேர் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க? பெருமையோட தான் இருக்கிறாங்க. எல்லாம் எனக்கு தெரியும், என் பின்னாடி ஒரு பெரிய படையே இருக்குது, என்ன பகைச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு பெரிய படையே நீங்க பகைச்சுக்கிட்ட மாதிரி, நான் உங்களை அப்படியே அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லலாம் பயங்கரமா பெருமையா பேசி மிரட்டுகிறதெல்லாம் நீங்க பார்த்துருக்கிறீங்க. இப்படி மிரட்டுகிற மக்களை ஒன்றுமில்லாமல் அவங்க ஆகுவதற்காக கர்த்தர் ஒரு சாதாரண மனுஷனை எழுப்பி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ள தேவன். வேதாகமத்துல நீங்க பார்க்கின்ற பொழுது கோலியாத் இப்படிதான், நான் இவ்வளோ பெரிய வல்லமை உள்ள ஆளு தெரியுமா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவர் பேசி கொண்டிருந்தார். ஆனால் யாரு இந்த உலகத்துல மற்ற மனுஷங்களுடைய பார்வையில ரொம்ப அவங்க வீக்குன்னு சொல்லி நினைச்சாங்களோ அந்த ஒரு சின்ன தாவீதை கொண்டு கர்த்தர் பெரிய கோலியாத்தையே ஆண்டவர் என்ன செஞ்சார்? வீழ்த்தினார். அப்ப யோசிச்சு பாருங்களேன், நம்ம வீக்கா எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக காணப்படலாம், சில சமயம் இல்ல பல சமயம் நம்மளே அப்படி கூட நம்ம நினைக்கலாம். ஆனா நம்மளை கொண்டுதான் ஆண்டவர் பெரிய திட்டமே வச்சிருக்கிறார், நம்மளை கொண்டுதான் சில காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாரும் ரொம்ப ஸ்பெஷலான பிள்ளைங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க. கர்த்தர் உங்களுக்கு திட்டங்களை வைத்திருக்கிறார். உலகத்தின் பார்வையில இல்ல உங்களுடைய பார்வையில கூட நீங்க ரொம்ப ஒரு வீக்கான ஒரு பர்சனாக இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய பார்வையில நீங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால இந்த உலகத்துல எந்த ஒரு காரியமும் செய்ய முடியலன்னு நினைச்சு நீங்க சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவர் பெரிய காரியங்களை செய்வார். அதை நினைச்சு நீங்க சந்தோஷமாக நீங்க வாழ்ந்து பாருங்க. தேவ திட்டத்திற்கு உங்களை அர்ப்பணிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி கர்த்தர் உங்க மூலமாக பெரிய காரியங்களை செய்வார். நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா பிள்ளைங்களுக்கு இந்த நாள்ல ஒரு புதிய பலனை நீங்க கொடுங்க. ஆண்டவரே ஏசப்பா, சோர்ந்து போயிருக்கிற காரியத்திலிருந்து ஆண்டவரே ஒரு விடுதலையை கொடுங்க, அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுங்க. ஆண்டவரே ஏசப்பா, பிசாசு பலவிதமான காரியங்கள்ல ஆண்டவரே ஏசப்பா பிள்ளைங்களை முடங்கி வைத்திருக்கிறான், எல்லா காரியத்திலிருந்து ஆண்டவரே ஏசப்பா பிள்ளைங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுங்க தகப்பனே ஏசப்பா. உங்களுக்காக வாழ இந்த நாள்ல அர்ப்பணிக்கிறாங்க, நீங்க பிள்ளைங்களை கொண்டு பயன்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஏசப்பா உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதை குறிச்சு யோசிச்சு கவலைப்படாதீங்க. ஏசப்பாவுக்காக வாழ உங்களை அர்ப்பணிச்சு பாருங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஏசப்பா அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தின்படி உங்களை வழி நடத்தி உங்களை உயர்த்தி வைத்து எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக உங்களை மேன்மையாக வாழ வைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.